முதற்கடவுளான விநாயகரை வேண்டி இயற்றப்பட்ட விநாயகர் அகவலின் பொருளை இன்றைக்கு நாம் அறியவிருக்கிறோம். விநாயகர் அகவலை எழுதியது தமிழ் மூதாட்டியான ஔவையார். இவர் இந்த விநாயகர் அகவலை கீழையூர் என்னும் ஊரில் இருக்கும் வீரட்டானேஸ்வரர் கோவிலில் எழுதியதாக நம்பப்படுகிறது. இந்த கீழையூர் திருக்கோவிலூரில் இருக்கிறது. இந்த கோவிலிலே இருக்கும் தூங்கானை விநாயகர் முன்பு இந்த அகவலை ஔவை எழுதி முடித்தார். ஔவையார் இந்த விநாயகர் அகவலை எழுதி கொண்டிருக்கும் பொழுது 63 நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு யானை மீதும் சேரமான் மன்னன் குதிரை மீதும் ஏறி சிவபெருமானுடைய இருப்பிடமான கைலாயத்திற்கு புறப்பட்டனர். அவர்களோடு தானும் சேர்ந்து கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பி ஔவையார் தான் எழுதி கொண்டிருந்த விநாயகர் அகவலை வேகமாக எழுத முற்படுகிறார். அப்பொழுது தூங்கானை விநாயகர் ஔவையாரை பார்த்து, ஔவையே, நீ நிதானமாக எழுது, உன்னை அவர்களுக்கு முன்பாக நான் கைலாயத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறுகிறார். விநாயகர் சொல் கேட்டு ஔவையாரும் அகவலை எழுதத் தொடங்குகிறார். அகவல் என்றால் அழைத்தல் என்று பொருள். விநாயகர் அகவல் என்றால் விநாயகரை அழைத்தல் என்று பொருள்படும். இந்த பாடல் நேர் இசை ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்டது. இது மொத்தம் 72 அடிகளை கொண்டது. இந்த பாடலில் ஔவையார் விநாயகரை வணங்கி தனக்கு தேவையானதை கேட்கிறார். மனித வாழ்வின் இருப்பின் ரகசியத்தை மனித உடலில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் மூலம் அடைய நினைக்கிறார். மனித வாழ்வின் அர்த்தம் என்ன, இந்த உடலில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, அறிந்தும் அறியாமலும் அந்த தன்மைகள் மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு எவ்வாறு உதவுகின்றன போன்ற செய்திகளை பக்தியோடு யோகத்தையும் சேர்த்து இந்த பாடல் வரிகளில் கூறுகிறார். இப்போது இந்த பாடலை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்வோம். பாடலின் முதல் 5 வரிகள்: சீதக்கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த அழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பரக்கோடும் என்பதாகும். சீதக்கலப என்பது குளிர்ச்சியும் நறுமணமும் நிரம்பிய செந்தாமரை பூவை போன்ற கால்களை உடையவர் விநாயகர். அவர் தன்னுடைய கால்களில் அணிந்திருக்கும் சிலம்பானது பல இனிமையான இசையோடு பாடல்களை பாடுகிறது. அடுத்த வரி பொன் அரைஞான் என்பதாகும். அரை என்றால் இடுப்பு, நான் என்றால் கயிறு. தன்னுடைய இடுப்பில் பொன்னினால் செய்யப்பட்ட அரைஞான் அணிந்திருக்கிறார் விநாயகர். அரைஞான் என்று கூறினாலே இடுப்பில் அணியும் கயிறு என்று பொருள்படும். அரைஞான் கயிறு என்று சொல்வதை விட அரைஞான் என்பதே சரி. பூந்துகில் என்றால் அழகிய என்று பொருள்படும். இடையில் மிக அழகான ஒரு உடையை அணிந்திருக்கிறார். வண்ண மருங்கில் வளர்ந்து அழகெரிப்ப என்பது அற்புதமான ஒரு அழகில் விநாயகர் அணிந்திருக்கும் அந்த ஆடை எழில் வீசுகிறதாம். பேழை வயிறும் பெரும்பரக்கூடும் என்றால் பானை போன்ற வயிறும் வலிமையான தந்தத்தை உடைய என்று பொருள்படும். விநாயகர் தன்னுடைய தந்தத்தை உடைத்து அதையே எழுதுகோலாக பயன்படுத்துவார் என்று நம்பப்படுகிறது. எனவேதான் விநாயகருடைய தந்தங்களில் ஒன்று பாதி மட்டுமே இருக்கும். பாடலின் அடுத்த 5 வரிகள்: வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சூர் குடிகொண்ட நீல மேனையும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச்சுவடும் என்பதாகும். வேழம் என்றால் யானை என்பதை நாம் அறிவோம். யானை முகத்தினுடைய விநாயகர் நெற்றியில் செந்நிற பொட்டு வைத்திருக்கிறார். ஐங்கரனான அவர் தன் கைகளில் அங்குசத்தையும் பாசக்கயிறையும் ஆயுதங்களாக வைத்திருக்கிறார். நான்றவாயும் என்றால் ஞானத்தை பொழிகின்ற காரணத்தால் கனம் ஏறி தொங்குகின்ற வாய் என்று பொருள் கொள்ளலாம். 4 புயமும் என்றால் 4 வலிமையான தோள்களை உடைய என்று பொருள். 3 கண்ணும் என்பது பிரணவத்தின் பெருமையை கூறுவதாகும். அ, உ, இம் ஆகிய 3 எழுத்துக்களின் கூட்டு ஒளியே ஓம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3ம் முக்கண் என்று அறியப்படுகிறது. வலது கண் சூரியனோடு ஒப்பிடப்பட்டு அறிவோடு விளங்குகிறது. இடது கண்ணான சந்திரன் உணர்வோடு விளங்குகிறது. 3வது கண் ஞானக்கண் என்று அழைக்கப்படுகிறது. இடக்கண் அகரம், உச்சிக்கண் உகரம், ஓங்காரமே மகரமை என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 கண்ணும் ஒன்று கூடி வரும்பொழுது அமுத நீர் சுரக்கிறது. இந்த அமுதத்தையே மும்மதம் என்பர் யோகியர். இதனையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. விநாயகர் அகவலின் அடுத்த 5 வரிகள்: 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரினுள் திகழொடி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன என்பதாகும். 2 செவியும் என்பதை 2 பெரிய காதுகளை உடையவர் என்பதை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். தன் தலைக்கு மேல் அழகிய பொன்னினால் செய்யப்பட்ட மகுடத்தை அணிந்தவர் விநாயகர். முப்புரி நூல் என்பது உடலிலுள்ள 3 நாடிகளையும் முப்புரி என்று அழைப்பது ஞான மரபு. இந்த 3 நாடிகளை
முப்புரி நூல் என்று அழைக்கிறார் ஔவையார். இந்த முப்புரி நூலை தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கிறார் விநாயகர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சொற்களாலும் ஞானத்தை விளக்கிட முடியாது. இதையே சொற்பதம் கடந்த என்று சொல்கிறார் ஔவை. சொற்களுக்குள் அடக்க முடியாத, சொற்களால் விளக்க முடியாத தூய மெய்ஞானம். துரிய என்பது உறக்கமும் விழிப்பும் அற்ற ஒரு தன்மை. முப்பதம் கடந்த துரிய மெய்ஞான என்ற வரிக்கு பொருள் தூக்கமும் விழிப்பும் அற்ற நிலையில் அடையும் ஞானத்தை தன்னிடத்தில் கொண்டவர் விநாயகர் என்று பொருள் கொள்ளலாம். அடுத்த வரி அற்புதம் ஈன்ற கற்பக களிரே. கேட்டதை கொடுக்கும் கற்பக மரத்தை நாம் அறிவோம். அதை போலவே நாம் கேட்பவற்றை கொடுக்கக்கூடிய வல்லமை உடைய யானை முகத்தவனே என்று இதை பொருள் கொள்ளலாம். முப்பழம் நுகரும் மூஷிக வாகன என்பதன் பொருள் மூஷிகம் விநாயகருடைய வாகனம். முப்பழங்கள் என்பது மா, பலா, வாழையை குறிக்கும். இந்த 3 பழங்களையும் விரும்பி உண்ணக்கூடிய மூஷிகத்தை தன்னுடைய வாகனமாக கொண்ட விநாயகர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அகவலின் அடுத்த 5 வரிகள் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உளந்தனில் புகுந்து என்பதாகும். இத்துடன் 20 வரிகளை நாம் கடந்திருக்கிறோம். இதன் பொருள் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, அதாவது இந்த பிறவியில் அருள் புரிந்து என்னை ஆட்கொண்டு தாயா எனக்கு எழுந்தருளி அன்னை போல் என் மனதுக்குள் எங்கும் நிறைந்து மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வாழும் இந்த மாயப்பிறவி என்னும் மயக்க சுழற்சியை அறுத்தெறிந்து செம்மையான 5 எழுத்து மந்திரமான நமசிவாய என்னும் மந்திரத்தை மனதில் நிலைநிறுத்தி பதிய வைத்து வந்திருக்கிறேன் என்பதாகும். பாடலின் அடுத்த 5 வரிகள் குருவடிவாகி குவளையந்தன்னில் திருவுரு வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் என்பதாகும். இதன் பொருள் அறியாமையை போக்கும் ஞான குருவான விநாயகர் வரவேண்டும். வந்து இந்த உலகத்தில் என்னுடைய தலையினில் திருவடியை வைத்து வாழ்வின் நிலையான பொருள் இதுவே என நான் வருந்தாத வண்ணம் அகமகிழ்வுடன் எனக்கு அருள் செய்து தமது கொம்பாகிய ஆயுதத்தால் நான் முன்பு செய்திருந்த தீவினைகளின் பலன்களை முற்றும் ஒடித்து தெவிட்டாத உபதேசத்தின் பொருளை என்னுடைய செவிகளில் போதிக்க வேண்டும் என்பதாகும். தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி கருவிகளொடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்தெறில் கரிந்து என்பதாகும். இதன் பொருள் தெவிட்டுதல் இல்லாத ஞானத்தினால் விளையும் தெளிவை அனுபவத்தில் காட்டி மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 புலன்களையும் தீவழியில் செல்லாமல் தடுத்தாளும் வழியை எமக்கு நல்க வேண்டும் என்று கேட்கிறார் ஔவையார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலிய அகக்கருவிகளை அசைவற்ற மௌன நிலையில் இருந்தும்படியான கருத்தை தெரிவித்து நல்வினை, தீவினை என்னும் 2 வினைகளையும் ஒழித்து அறியாமை என்னும் இருட்டை நீக்கிட வேண்டும் என்பது இவ்வரிகளின் பொருள். பாடலின் அடுத்த 5 வரிகள் தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் என்பதாகும். திருமூலர் பக்தியினால் இறைவனோடு ஒன்றாக கலந்திடுவதை 4 வகையாக சொல்கிறார். அவை சாலோகம், அடியவர் கூட்டத்தில் இருந்து இறைவனை வணங்குதல். 2வது சாமீபம், இறைவனின் திருவடிக்கு நின்று வணங்கி வாழுதல். 3வது சாரூபம், இறைவனின் திருவடியை தாமும் அடைந்து வாழ்தல். 4வதாக சாயுச்சியம், இறைவனோடு இரண்டர கலக்கிற நிலை. இந்த 4 நிலைகளிலும் விநாயகருடைய பாதத்தை அடையும் பேற்றை கொடுத்தரள வேண்டும் என்று கேட்கிறார் ஔவை பிராட்டி. அதே போல ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 அடுக்குகளால் தோன்றும் தெளிவின்மையை நீக்கியருள வேண்டும் என்கிறார். ஆணவம் மற்றும் மாயை ஆகிய 2ம் நமக்கு தெரியும். கண்மம் என்பது தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் தீய செயல்களின் பலன்களை குறிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் கண் 2, காது 2, மூக்குத்துளை 2, வாய், எருவாய், கருவாய் ஆகிய உடலின் 9 துவாரங்களையும் ஒப்பற்ற உபதேசத்தால் அடக்கி ஆளும் தன்மை வேண்டும் என்கிறார். 5 புலன்கள் என்னும் கதவுகளை மூடுவதையும் அறிவுறுத்தி மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, அநாகதம், ஆக்கை ஆகிய 6 ஆதாரங்களுக்கு மேலான நிலையமும் எமக்கு அருள வேண்டும் என்று உருகுகிறார் ஔவை. இந்த விளக்கத்தோடு விநாயகர் அகவலின் 35 வரிகளை கடந்துவிட்டோம். விநாயகர் அகவலின் அடுத்த 5 வரிகள் பேரா நிறுத்தி பேச்சுரை எடுத்தே இடைத்தீங்கலையின் எழுத்தறிவித்து கரையிற் சுழுமனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி என்பதாகும். இதன் பொருளானது
நான் கேட்கும் தன்மையை ஒரு அரிய செல்வமாக எமக்கு நிலைபெறச் செய்ய வேண்டும். அதோடு இடைக்கலை பிங்கலை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வடப்பக்க நாடிகளின் இலக்கணத்தை நான் அறியுமாறு செய்து, சுழுமுனை என்று சொல்லப்படும் நடுநாடியோடு தொடர்புடைய கபாலத்தையும் காட்டி, சோம அதாவது நிலவு, சூரிய அதாவது கதிரவன், அக்னி அதாவது நெருப்பு ஆகிய 3 மண்டலங்களிலும் நிறுத்தப்பட்ட தூணை போன்று எம்மை இருக்கச் செய்யுமாறு வேண்டுகிறார் ஔவையார். பாடலின் அடுத்த 5 வரிகள். குண்டலி அதனிற் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் என்பதாகும். இதன் பொருளானது, நாபிலிருந்து எழும் குண்டலினி சக்தியில் பொருந்திய அசபா என்னும் மேலே எழும் மந்திரம் வெளிப்படுமாறு உபதேசித்து, குண்டலினி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் அதிகரித்து எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை பிராணவாயுவால் எழுப்புகின்ற வழிமுறையை தெரிவித்தே அமுதமான நிலையையும் சூரிய கலையானது நடைபெறும் விதமும் எனக்கு அறிவித்தருள வேண்டும் என்று கேட்கிறார் ஔவை பிராட்டி. விநாயகர் அகவலின் அடுத்த 5 வரிகள். குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டி நிலையையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி என்பதாகும். இதன் பொருள், குமுதமலரின் நண்பனாகிய சந்திரனுடைய தன்மையை என கருள வேண்டும். நாவித்தானமாகிய மணிப்பூரகம் முதலான 16 கலைகளின் நிலையையும் உடம்பில் உள்ள சக்கரங்களின் உறுப்புகளையும் தெரிவித்து, 6 வகைப்பட்ட தூலங்களும் 4 வகை சூட்சுமங்களையும் தியானத்தின் மூலமாக நான் இன்புறுமாறு அருள வேண்டும் என்பதாகும். தாமரை மலரின் நாயகனாக சூரியனை குறிப்பிடுவது போல, குமுத மலரின் அதாவது ஆம்பர் மலரின் காதலனாக நிலவனை சொல்வது மரபு. அறிவியல் பூர்வமாக பார்ப்போமேயானால், குமுதத்தின் வளர்ச்சிக்கு உதவும் உதவியாளராக, ஆதரவாளராக, நண்பராக சந்திரன் திகழ்வதுதான் உண்மை. அதாவது இம்மணல் வளர சந்திர ஒளி உதவுகிறது. இதனை நன்கு உணர்ந்த ஔவையார் சந்திரனை குமுதநாதன் என்றோ குமுத நாயகன் என்றோ குறிப்பிடாமல் குமுத சகாயன் என்றே அழைக்கின்றார். இதுவரை 50 வரிகளை கடந்துவிட்டோம். 51 55வது வரியாவது, புரிவட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நெறியும் தரிசனப்படுத்தி, கருத்தினில் கபால வாயில் காட்டி, இருத்தி முக்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து என்பதாகும். இதன் பொருளானது, 8 சரீரங்களான பூதம், தன்மாத்திரை, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்தக்கரணம், குணம், பிரகிருதி, கலாதி ஆகியவை புலப்படுமாறு அரியணைக்கு ஆராய்ந்த 8 நிலையும் அறியச் செய்து, என்னுடைய மனதில் 1000 இதழ் கொண்ட தாமரையான கபால வாசலை காட்டி சமாதியில் இருத்தி வீடுவேற்றை இனிமையாக எனக்கு அருளி என் உண்மை நிலையான ஆன்மாவை அறியச் செய்து என்னிடம் கருணை கூறுமாறு வேண்டுகிறார் ஔவையார். அகவலின் அடுத்த 5 வரிகள். முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என் தன் சிந்தை தெளிவித்து, இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் என்பதாகும். இதன் பொருளானது, முற்பிறவி செய்த வினைகளின் பயனை வேரோடு சாய்த்து பேச்சும் எண்ணமும் இல்லாத மனம் செயலற்று ஒடுங்கும் நிலையில் நிறைந்து என் மனதினில் தெளிவேற்றி அறியாமையாகிய இருளுக்கும் அறிவாகிய வெளிச்சத்திற்கும் பிறப்பிடம் ஒன்றே என்று உணரும்படியாக திருவருள் தருகின்ற பேரானந்த வெள்ளத்தில் என்னை மூழ்கச் செய்யுமாறு கேட்கிறார் ஔவையார். அகவலின் அடுத்த 5 வரிகள். எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாதுக்கு அப்பாலாய் என்பதாகும். இதன் பொருள், அளவு கடந்த முக்தி இன்பம் அளித்து துன்பங்களை விலக்கி திருவருள் மார்க்கத்தை தெரியப்படுத்தி, பூர்வ மத்தியில் சதாசிவத்தை தியானிக்கும் முறையை காட்டி, மனதில் சிவலிங்கத்தை பூசிக்கும் முறையையும் உபதேசித்து, அணுக்களுக்குள் அணுக்களாய் எல்லாவற்றும் கடந்திருக்கும் நிலையையும் எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறார் ஔவையார். அடுத்த 5 வரிகள். கருமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, கூடு மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி, அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து என்பதாகும். இதன் பொருள், கணுக்கள் முதிர்ந்து சுவை நிறைந்த பரம்பொருளாகிய கரும்பின் சுவை ஆன்மாவில் கலந்து நின்ற நிலையை உணர்த்தி, இறைவனுடன் இரண்டர கலந்து மெய்மறக்கும் உண்மையான தொண்டர் கூட்டத்தில் அடியனையும் சேர்த்து 5 இடத்தின் அரிய பொருளை மனதில் நிலையாக தெளிவுபட செய்ய வேண்டும் என்பதாகும். விநாயகர்களின் கடைசி 2 அடிகள். தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணே என்பதாகும். இதன் பொருள், மெய்ப்பொருள் நிலையை தந்து அறிவிலியாகிய என்னை
பிறவிக்கடலில் விழாதபடி ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயகனே, உன் மனப்பொருந்திய மலரடிகளை என்னுடைய புகலிடமாக அடைந்து தொழுகின்றேன் என்று இந்த அகவலை முடிக்கிறார் ஔவையார். ஔவையின் அமுத மொழி கேட்டு விநாயகர் மகிழ்ந்து போகிறார். தான் சொன்னது போலவே விஸ்வரூபம் எடுத்து ஔவையாரை தன்னுடைய துதிக்கையினால் தூக்கி சுந்தர பெருமானுக்கும் சேரமான் மன்னனுக்கும் முன்பாக கைலாயத்திற்கு சென்று விடுகிறார். தங்களுக்கு முன்பு வந்த ஔவையாரை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் மன்னனும் இது எப்படி சாத்தியம் என்று வினவுகிறார்கள். அதற்கு ஔவையார் சிரித்து கொண்டே, மதுரமொழி நல்லுமையால் புதல்வன் மலர்பதத்தை முதிரை நிலைய வல்லோர் கரிதோ முகில் போல் முழங்கி அதிர நடத்தும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதங்கிழவியும் காதாங்குட மன்னரே என்று கூறுகிறார். அதாவது சேரக்குடியில் பிறந்த மன்னனே, இனிய சொற்களை பேசும் உமையம்மையாரின் மகனாகிய விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்த செயலும் செய்வதற்கு அரியது ஆகாது. ஆதலால் நான் இங்கு வந்திருப்பது அரிதன்று. நிலமதிர செல்லும் யானையும் தேரும் அதன் பின்னால் புறப்பட்டு வந்த குதிரையும் நாழிகை ஒன்றுக்கு காத வழி நடக்கும். நடக்க இயலாத கிழவியாகிய நானும் நடந்து வந்தது காத வழியே ஆகும் என்கிறார். மனித உடலின் தன்மைகளையும் பிரபஞ்சத்தின் தன்மைகளையும் ஆய்ந்தறிந்து இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றிணையும் போது ஏற்படும் தத்துவத்தின் பலனை நன்கறிந்த ஔவை தன்னை ஒரு அறிவிலி, அதாவது ஒன்றும் அறியாதவர் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். அதே போல இந்த பாடலின் வரிகளை படித்து புரிந்து உணர்ந்து கடைபிடித்தோமையானால் ஔவையார் உரைத்த மெய்ப்பொருள் தன்மையை அடையலாம். இறைவனை வேண்டி பாடப்படும் பாடல்களின் பொருள் உணர்ந்து பாடும்பொழுது பக்தியோடு சேர்த்து ஞானமும் தழைக்கிறது. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்து இந்த விநாயகர் அகவலின் பொருளை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் கூறிய பொருளில் ஏதாவது தவறு இருக்குமாயின் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். நன்றி.